ஹாய் ஹலோ வணக்கம், வெல்கம் டு சவுமி வில்லேஜ் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரவையை வச்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தாங்க செய்ய போகிறோம். எப்பவும் வீட்டில் வந்து இட்லி தோசை அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடாம இந்த மாதிரி வித்தியாசமாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து ஒரு கப் ரவை எடுத்திருக்கேன். எந்த கப்பில் ரவை எடுத்தோமோ அதே கப்பில் தயிர் சேர்த்துக்கலாம். நான் வந்து தயிர் வந்து கடைஞ்சி மோர் மாதிரி சேர்த்துருக்கேன். ரொம்ப புளிச்ச தயிர் யூஸ் பண்ணாதீங்க, அப்புறம் மாவு புளிச்சா மாதிரி ஆகிடும். இந்த மாவுக்கு தேவையான அளவு சால்ட் உப்பு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆப்ப சோடா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இட்லி மாவு மாதிரி நல்லா இருக்கணும். கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு தோசை மாவு மாதிரி இருக்கணும். இது வந்து நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா ஊறட்டும். வாங்க அதுக்குள்ளே உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அது பேன் நல்லா சூடான பிறகு 2 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக இஞ்சி, கொஞ்சமாக பூண்டு நல்லா வதக்கி வச்சுருங்க. இப்போ ஒரு வெங்காயம் வந்து ரொம்ப பொடிசாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வந்து ரொம்ப வதங்க வேண்டியதில்லை, பொன்னிறமாக வதங்கினா போதும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து இதில் 1/2 ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் தனியா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பரட்டி விட்டுருங்க. இப்போ நான் வந்து 2 உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு தோல் உரித்து நல்லா மசிச்சு வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லா இடத்துலையும். உருளைக்கிழங்கு வந்து கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது, நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டஃபிங்க்கு தேவையான அளவு சால்ட் சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து உருண்டை உருண்டையாக பால் மாதிரி பிடிச்சிக்கலாம். ஒரு டம்ளருக்குள்ளே போகிற அளவுக்கு பிடிச்சிக்கலாம். இந்த சைஸில் பிடிச்சி வச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். இப்போ இது என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கிளாஸில் சுற்றி எண்ணெய் தேய்ச்சி வச்சுருக்கேன். இதில் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ரவையை எடுத்து இதில் ஊற்றிக்கலாம். பாதி அளவு ஊற்றினா போதும். இதில் வந்து ரவுண்ட் பிடிச்சி வச்சுருக்க உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எடுத்து நடுவில் வச்சு மேலே முழுகிற அளவுக்கு மறுபடியும் மாவு ஊற்றிக்கலாம். வாங்க இதே மாதிரி எல்லாத்தையும் பண்ணிட்டு வந்து பார்க்கலாம். வாங்க 4 டம்ளர்லையும் எடுத்தாச்சு. வாங்க இது இட்லி கடாயில் வச்சு அவிச்சிட்டு வந்துடலாம். இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி ஊற்றி
இட்லி கடாய் வச்சுருக்கேன். இதுக்கு மேலே வந்து இந்த இட்லி குழியில் வந்து டம்ளர்லாம் எடுத்து வச்சுக்கலாம். நல்லா 15 நிமிஷம் நல்லா வேகட்டும். பாருங்கள் நல்லா வெந்து மேலே பஃப்னு வந்திருக்கு. இது எடுத்துகிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போ கத்தி எடுத்து நல்லா சுற்றி இது பண்ணிக்கோங்க. 6 மணிக்கு எடுத்திங்கன்னா அப்படியே வந்துடும். இப்போ கவுத்துட்டு மேலே நல்லா 2 தட்டு தட்டிங்கன்னா தானாக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துடுச்சு பாருங்கள். இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடலாங்க. அங்கே கிட்ட பாருங்கள் நல்லா பொசு பொசுன்னு சாஃப்டாக இருக்குது. இது வந்து நீங்கள் அப்படியே கூட தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். நம்ம வந்து ஒரு கலர் சேஞ்சுக்கோசம் கடாயில் போட்டு உப்பு மிளகாய் போட்டு வறுத்து எடுத்துகிட்டு வர போகிறோம். வாங்க வறுத்து எடுத்துகிட்டு வரலாம். ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். சால்ட் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதும் எடுத்து வச்சுக்கிறத நல்லா அதில் கரட்டி எடுத்துக்கலாம். வாங்க எல்லாத்தையும் இதே மாதிரி போட்டு ஃப்ரை பண்ணிட்டு வந்துடலாங்க. வித்தியாசமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் போயிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சௌமி வில்லேஜ் ஸ்டைலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்துடும்.